போனா என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானாங்க வெங்காய போண்டா சொல்லலாம்னு போட்டுட்டு இருக்கறேன். ஏங்க தம்பி வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது வேணும்னு கேட்டாங்க. சரி ஏதாவது பண்ணலாம்னு பாக்குறப்ப பஜ்ஜி மாவு இருந்துச்சு. ஓகே. சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பாக்குறப்ப சரி வெங்காயத்தை போட்டு சுட்டுறலாம் போண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டேங்க. அதான் போட்டு எண்ணெய் காஞ்சதுன்னா டக்குன்னு போண்டா போட்டு ரெடி பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க. அப்படியே செஞ்சோம்னா போண்டா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் காய்ஞ்சிருச்சு. இந்த மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் வெங்காய போண்டாக்கு. அவ்வளோதான், போட்டு எடுக்க வேண்டியதுதான். சீக்கிரமான வெங்காய போண்டா ரெடி. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம இருந்தேன். சரி பார்த்தேன், சரி போண்டா போட்டு விட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான், இது அப்படியே போட்டு விட்டா வேலை முடிஞ்சது. இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டோம்னா போண்டா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ போண்டா சாப்பிடலாம். பக்கோடாவும் போண்டாவும் ரெண்டும் சேர்ந்தது. மொத்தத்தில் ஸ்நாக்ஸு. ஆமாம், வெறும் வெங்காயம் கருவேப்பிலை தாங்க போட்டேன். ஈஸியான ரெடியாகிற வேலை அப்படின்னா போண்டா தான். வெங்காய போண்டா பச்சை மாவுக்குள்ள போட்டு கலந்து ரெடி, போண்டா ரெடி. வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ எடுத்தா உங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுப்பான போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ நான் குழந்தைங்களுக்கு நான் போட்டு கொடுக்க போறேன். அவங்களும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் தானே, எங்களுக்கு கிடையாதா? உங்களுக்கு தாங்க. அது எப்படி 4 பேருக்கு ஒருத்தர் விட்டு சாப்பிட முடியுமா? எல்லாத்துக்கும் தான். சரி, ஓகே, வாங்க சாப்பிடலாம்.